வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கல் தினத்தையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி. போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு மீள்வாழ்வு அளிக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு நிலையம் உருவாக்கப்படும். அமைச்சர் ஆனந்த விஜயபோல. டிட்வா புயலின் பின்னர் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் சிக்கல். ஐக்கிய நாடு அபிவிருத்தி திட்டம் தகவல். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை. மன்னார் காற்றாலை மீன் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஜனாதிபதி. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நியத்திற்கு ஐக்கிய ராச்சிய பிரஜை நிதி பங்களிப்பு. ஹங்குராங்கொத்த தோட்ட குடியிருப்பில் தீ விபத்து, 10 வீடுகள் தீக்கிரை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டனர். இன்றைய தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் விவசாய செழிப்புக்கு உதவிய சூரிய கடவுள், கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத நாளாக தைப்பொங்கல் அமைகிறது. இது வெறும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல, எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடு எதிர்கொண்டுள்ள பாரிய இயற்கை அனர்த்தம் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டலும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டினார். இதுவரை இல்லாத அளவிலே பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகோர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சுபேட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றிணைய வேண்டும் என அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழ்நிலையை பாதுகாப்பதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. எந்தவொரு இருளுக்கு பிறகும் ஒளி பிறக்கும் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை. சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பிரதமர் தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் உழைப்பிற்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் உன்னத பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மனித வாழ்வியலானது இயற்கையோடு எத்துணை பின்னி பிணைந்துள்ளது என்பதை இத்திருநாள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. நாம் அனைவரும் இயற்கையின் படைப்புகளை. இயற்கையை மீறி எம்மால் எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்ள முடியாது. இயற்கையினால் எமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு கைமாறு செய்வது மிக உயர்ந்த மனித பண்பாகும் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார மரியாதையை பல்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகளை கொண்ட ஒரு சமுதாயத்தின் இருப்பானது ஒவ்வொரு இனத்தினதும் கலாச்சார அடையாளங்களை மதிப்பதற்கான அர்ப்பணிப்பிலேயே தாங்கியுள்ளது. அந்தந்த கலாச்சாரங்களின் மைய கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதே இதற்கான அடிப்படையாகும். இந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தைப்பொங்கல் விழா நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை ஆழமாக அறிந்து கொள்வது நமது வாழ்க்கைக்கு பெரும் பயன் அளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு மையம் அமைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபோல தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்பு தேசிய வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாடு குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த குழுவில் போலீசார் மாத்திரமின்றி முப்படையினர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அதன் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இணைந்து செயற்படவுள்ளனர். இந்த விசேட செயற்குழு நேற்று முதல் தடவையாக கூடியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக போதைப் பொருளை இல்லாது செய்வதுடன் அதனுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் இல்லாதொழிப்பதே நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க அமைக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க 1818 என்ற தொடர்பிலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எந்தவித அச்சமுமின்றி நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்க முடியும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா புயலின் பின்னர் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 85 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னரே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. இதற்கமைய பதிலளித்தவர்களில் 95% தங்கள் பகுதிகளில் குடியிருப்பு, கைத்தொழில் அல்லது சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் வீடுகள் மற்றும் வீதிகளே அதிக அளவில் உள்ளடங்குகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலினால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் அதற்கான அனுமதிகளை பெறுவதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையில் காணப்படும் பலவீனமான ஒருங்கிணைப்பு காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதில் சில மக்கள் கட்டுப்பாடுகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 93% மக்கள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தனது அறிக்கை மூலம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் போர் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை தொடர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என எந்தவொரு சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. எனவே ஏதேனும் ஒரு வகையில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் ஏற்பட்டால் பின்வரும் நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்படும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நோய்களுக்காக மருந்து உட்கொள்பவர்கள் தங்கள் மருந்துகளை தமக்கு மிக அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்படுதல் அல்லது இடி அமைப்புகள் செயலிழப்பதனால் தொலைபேசிகள் இயங்காமல் போனால் இலங்கையில் உள்ள உறவினர்கள் தேவையற்ற முறையில் பதற்றமடைவதை தவிர்க்கவும். திறந்த வழியில் பணிபுரிபவர்கள் தங்கள் பணி நேரத்தில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் தமக்கு மிக அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் போது அவசர நிலை ஏற்பட்டால் வாகனத்தை விட்டு இறங்கி அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும். எதிர்வரும் நாட்களில் ஆஸ்திரேலியாவுக்கு வர எதிர்பார்க்கும் நபர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து அவதானமாக இருக்குமாறும் இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆஸ்திரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாக தூதரகம் மூடப்பட்டிருந்ததாலும் எதிர்பாராத அவசர நிலை ஏற்பட்டால் அவசர சேவைகளுக்காக தூதரகம் திறந்திருக்கும் என்பதை தயவுடன் கவனத்தில் கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக மன்னாரில் 50 மெகாவாட் ஹெட்வின் 1 லிமிடெட் நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மன்னார் கொன்னையன் குடியிருப்பில் இடம்பெற்றது. ஹேலிஸ் பெண்டன்ஸ் மற்றும் ஹேலிஸ் குழுமத்தின் அங்கமான ஹேவிண்ட் வென் லிமிடெட் நிறுவனம் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்படும் இந்த 50 மெகாவாட் காற்றாலை மின் திட்டமானது நாட்டின் தேசிய மின் வளங்களுக்கு தூய எச்சரிக்கையை சேர்ப்பதோடு சூழலுக்கு உகந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 18 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்நோக்கப்படுவதாக ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மின் உற்பத்தி திட்டத்துக்கு மன்னார் மாவட்ட மக்களும் சூழலியலாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நியத்திற்கு ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகாரியாலயத்திற்கு அருகில் வசிக்கும் ரிச்சர்ட் வுட் தம்பதியினர் 2000 ஸ்டேரிங் பவுண்ட் நன்கொடை வழங்கியுள்ளனர். இந்த நன்கொடை பற்றி தெரிவித்து ரிச்சர்ட் வுட் தம்பதியினர் ஐக்கிய ராஜ்யத்தின் இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் சேனாதீரவிடம் அதற்கான பட்டிஷீட்டுகளுடன் கூடிய கடிதத்தை ஒப்படைத்துள்ளார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி நன்கொடை வழங்கப்பட்டதாகவும் கடந்த நத்தாரம் மற்றும் புத்தாண்டு காலத்தில் 3 வாரங்கள் இலங்கையில் பயணம் செய்த தமக்கு நாட்டின் இயற்கை அழகு, சுவையான உணவுகள் மற்றும் மக்களின் உயர்ந்த மனித குலங்கள் குறித்து நல்லெண்ணம் ஏற்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்தியிலும் நாடு வலுவாக மீண்டெழுந்து வருவதை காண முடிந்ததாகவும் எதிர்காலத்தில் தமக்கு மிக அண்மையில் உள்ள ஐக்கிய ராஜ்யத்துக்கான இலங்கை உயர் ஸ்தானிகரத்துடன் நல்லுறவை பேணி எதிர்பார்த்துள்ளதோடு இலங்கையின் தேசிய தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்குராங்கொத்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹேவாங்கொட்ட ரூட்வுட் கொலம்பியா தோட்டத்தில் இன்று மதியம் திடீரென தீப்பரவல் இடம்பெற்றுள்ளது. தீ விபத்து காரணமாக அந்த தோட்டத்தில் அமைந்துள்ள 10 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்து காரணமாக வீடுகளில் இருந்து பெறுமதியான பொருட்களும் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இன்று தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வந்த மக்களின் வீடுகளே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதேச பொதுமக்கள் ஒன்றிணைந்து கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனவரி
21 முதல் ஈரான், ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறைகளை அமெரிக்கா இடைநிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பாணையின்படி ஜனவரி 21 முதல் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஈரான், ஈராக், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. விசா விண்ணப்பதாரர்களை பரிசோதிக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் மறுஆய்வு செய்யும் வரை தற்போதைய சட்டங்களின் கீழ் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை தற்போதைய தகவலின்படி அமெரிக்கா விசா நடைமுறைகளை நிறுத்தி வைத்துள்ள 75 நாடுகளின் பட்டியலில் இலங்கை அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை. இலங்கை இந்த பட்டியலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அனைத்து நாடுகளுக்குமான பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் இலங்கை மாணவர்களுக்கான மற்றும் சுற்றுலா B1, B2 விசா நேர்காணல்கள் மற்றும் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து பல வளர்ந்து வந்த நாடுகளும் தங்களது குடியேற்ற கொள்கைகளை இறுக்கமாக்கியுள்ளன. தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை 20% கனடா குறைத்துள்ளது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட மாணவர்களுக்கு விசா வழங்குவதை கனடா மட்டுப்படுத்தியுள்ளது. மாணவர் விசாக்களுக்கான ஆங்கில மொழி தகைமையை IELTS ஆஸ்திரேலியா அதிகரித்துள்ளதுடன் போலி கல்வி நிறுவனங்கள் மூலம் விசா பெறுவதை தடுக்கவும் புதிய கடுமையான சோதனை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள் தங்களது குடும்பத்தினரை அழைத்து வருவதற்கான தடையை பிரித்தானியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் வேலை விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பையும் கணிசமாக உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கல் தினத்தையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி. போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு மீள்வாழ்வு அளிக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு நிலையம் உருவாக்கப்படும். அமைச்சர் ஆனந்த விஜயபோல. டிட்வா புயலின் பின்னர் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் சிக்கல். ஐக்கிய நாடு அபிவிருத்தி திட்டம் தகவல். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஜனாதிபதி. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நியத்திற்கு ஐக்கிய ராச்சிய பிரஜை நிதி பங்களிப்பு. ஹங்குராங்கொத்த தோட்ட குடியிருப்பில் தீ விபத்து, 10 வீடுகள் தீக்கிரை. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.